விடிவி கணேஷுக்கு ஆந்திராவில் பல பங்களா இருக்கு. மேடையில் ரகசியத்தை உடைத்த விஜய் சேதுபதி. இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் 5 மொழிகளில் உருவாகியுள்ள ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோடு திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் சேதுபதி மேடையையே தனது கலகலப்பான பேச்சால் அதிர வைத்தார். விழாவில் பேசிய விஜய் சேதுபதி, படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கன்னட ஸ்டார் துனியா விஜய் இயக்குனர் பூரி ஜெகநாத் அவர்கள் மீதுள்ள நட்புக்காகவும் மரியாதைக்காகவும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவருடன் இணைந்து நடித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஒவ்வொரு காட்சியின் போதும் இயக்குனர் என்ன சொல்கிறார் என்பதை அப்படியே உள்வாங்கி திரையில் சிறப்பாக கொண்டு வரக்கூடிய அசாத்திய கலைஞர் அவர். சில காரணங்களால் அவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. அவர் இங்கு வரவில்லை என்றாலும் எங்களுடன் இணைந்து நடித்ததற்காக இந்த மேடையில் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடிவி கணேஷை விஜய் சேதுபதி பேசியதால் அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. விடிவி கணேஷ் அண்ணனை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடி அவர் மீது எனக்கு ஒரு விதமான ஒப்பீனியன் இருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவரோடு சேர்ந்து நடித்த பிறகு என் அபிப்பிராயமே மொத்தமாக மாறிவிட்டது. பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக தெரிவாரு. ஆனா அவர் பயங்கரமான கேடித்தனமான நடிகர். சுவாரஸ்யமாக நடிப்பில் கில்லாடி. இப்போதெல்லாம் அவர் தமிழ் படங்களை விட தெலுங்கு படங்களில் தான் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆந்திராவில் ஏகப்பட்ட பங்களாக்களை விலைக்கு வாங்கி போட்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களே, தயவு செய்து இதை மறந்துவிடாமல் அப்படியே செய்தியாக எழுதிவிடுங்கள் என்றார். இப்படத்தின் தயாரிப்பாளரும் பிரபல முன்னாள் நடிகையுமான சார்மி கவுர் குறித்து நிகழ்ச்சியாக பேசிய விஜய் சேதுபதி, சார்மி மேடம் வீட்டிற்கு எப்போது போனாலும் சரி, நிச்சயமாக சாப்பாடு சாப்பிடாமல் வெளியே வர முடியாது. யார் எப்ப போனாலும் தட்டு நிறைய சாப்பாடு போட்டுத்தான் அனுப்புவார். அது மட்டுமில்ல, தெலுங்கு படங்கள்ல இருக்கிற பிரம்மாண்டம் மாதிரியே அவர் போடுற சாப்பாடும் அம்புட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் என தயாரிப்பாளரின் உபசரிப்பை பாராட்டி பேசினார். விஜய் சேதுபதியின் இந்த கலகலப்பான பேச்சு ஸ்லம் டாக் டீசர் வெளியீட்டு விழாவை ஒட்டுமொத்த மீடியாக்களின் ஹாட் டாபிக்காக மாற்றியுள்ளது.